ஹாய் மிஸ்டர் டிவில் ஃபேமிலி. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா எப்பவும் போல நீ ஆரம்பி. இன்னைக்கு நாங்கள்லாம் பருவதமலைக்கு போகிறோம். நைட் டைமில் போகிறோம். பகல் டைமில் கூப்பிட்டு போகிறாங்கன்னா நைட் டைமில் கூப்பிட்டு போகிறான்னு பருவதமலை எப்படி இருக்குன்னு விசிட் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணுறோம். அப்படியே பக்கத்தில் ஃபால்ஸ்லாம் இருக்கோம், என்ஜாய் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஓகே, பருவதமலையில் சந்திப்போம். பாய். எப்பவும் போல் பிளான் பண்ணி கரெக்டாக 5 மணிக்கு கிளம்பணுன்ட்டு 7 மணி ஆகிட்டானுங்க. அவ்வளோதான், பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியது தான். வாடா செல்லுமணி, போ 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 போ. டேய் அடா போலாம். இதுக்கு முன்னால் பேமெண்ட் இருந்தது, அதெல்லாம் என்னாச்சு? எடுத்து வச்சதில் எங்கே போச்சு? என்ன கம்பெனி சிக்கனமா போகுது என்ன? எல்லாத்துக்கும் இதோ இருக்காம பாரு, இந்த மொட்டை தலையும் தான் காரணம். கம்மியா வந்திருக்கா? ஒரு 200 ரூபா கொடு. பைசா இல்லப்பா, எல்லாம் சுத்தி சுத்தி இங்க வர்றீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்க. எப்படிடா போன போடுறா அவங்கிட்ட காலில் உங்களை சாவடிப்பேன். காலில் நீ எடுக்கிற வீடியோ போகுதுடா. என்ன கண்ணு எடுக்கிற? எல்லாரும் மூஞ்சி என்னடா கண்ணே பார்த்துக்கிறீங்க 2 பேரா? இவனை நம்பி மட்டும் எதுவும் வாங்கிடாதீங்க. இவனை நம்பி எதுவும் வாங்காதீங்க. அந்த மாதிரிலாம் வருத்திடாது. பேசுப்பா. ஏன் பால் இல்லாம குடிக்க முடியாதா? வாயப்பாரு வள்ளல்ல. இன்னும் பருவதமலைக்கு எத்தனை கிலோமீட்டரா? 19 கிலோமீட்டர். அப்படியே போக வேண்டியதுதான். ஆனால் ஆல்ரெடி டைம் ஆச்சு 11 இருக்குமா? ஆக்சுவலாக இப்போ தான் டைம் வந்து 11 ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கிறது ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் சுற்றி வண்டி எதுவுமே இல்லை. ஆனால் ரோட்டில் வந்து ரொம்ப வண்டிலாம் பார்க்க முடியல, கொஞ்சம் தான் வந்து போகுது. ஆனால் நைட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். ஜாலியாக இருக்குது. நீங்களும் நாங்கள் அதை பண்ணுவோம். வண்டிலாம் போல அது எங்க வண்டி தான். நான் அப்படியே கரெக்டாக போயிட்டு மலை ஏறதுக்கு முன்னே வந்து நான் கரெக்டாக லாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், வெயிட் பண்ணி பண்ணுறேன். லைட் அடிக்கிறாண்டா ரேட்டு. அந்த நெய் அப்புறம் அது 2 வேலை. ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. கரெக்டாக 11:52, 12 மணி ஆயிடுச்சு. வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு. அப்படியே மலை ஏற வேண்டியது தான் இந்த டைமிங்கில். என்னடா போகலாமா மேலே?
என்ன ஜிப்பா ஏய் எல்லாம் பேக்கில் தான் இருக்குது. இதுவா பர்ஸ்லாமா? அவன் பேக்குடா. எல்லாரும் வாங்க எடுக்கும். அப்படியே அவன் சரி இதுல எடுத்துப்பான். கோயிலுக்கு வர வரைக்கும் நல்லா அத்தியாவசியம். போலாம் உள்ள போலாம். இப்பவே கண்ணை கட்டுது. இது என்ட்ரன்ஸா? அப்பா அன்புக்கு நல்ல புத்தி கொடுப்பா. பொண்ணுன்ட்டு பொண்ணு பின்னாடியே சுத்தின்னு இருக்கான். அப்படிலாம் நான் சுத்தந்தே இல்லப்பா. கரண்ட் டைம் வந்து 12:05. ஆஞ்சநேயர் எல்லாரும் நல்லபடியா மேல ஏறி இறங்கிடணும். கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்ல. லைனா போங்க சாமி கும்பிட. மச்சான் இது மச்சான் வா 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 தள்ள போட்டு வச்சு கூட தள்ள அப்படியே வச்சு பட்ட வச்சுக்கவா. வர வர வா பண்ணுங்க எனக்கு பண்ணுங்க. அப்படி இருங்க. பண்றா கை கஷ்டப்பட்டு. வா 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 வா. ஓம் நமச்சிவாயன்னு சொல்றா. சொல்லு போ. நடக்க ஆரம்பி. சிவனோட சீடர் தான் நித்யானந்தா. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சிவனோட சீடர் தான் நித்யானந்தா. அவர் போய் இப்படி உட்கார்ந்து இருப்பார். எப்படி உட்காந்து இருப்பார்? தமிழ பொறுமையா எப்படி 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 உட்கார முடியல, கொஞ்சம் நின்றுட்டு இருக்க. சரி உட்காரு. கையில பத்தி ஆகி வச்சுக்கிறான். யாரு? போயிட்டு இருக்கோம். ஏன் பண்ற? லைட் ஆன் பண்ணு. ஆக்சுவலா கரெக்டா இருட்டுல சுத்தமா தெரில. எங்கடா கரெக்டா உங்களுக்கு தெரியுதானே தெரில. இருக்குல்ல இப்போ சொன்ன வேற உருட்டுன்னுவீங்க. கண்ணுக்கு அவ்வளோ தூரம் போகணும். மேலே ஏறணும். சின்னதாக லைட்டு தெரியுதா? எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறோம். பார்க்கலாம். சீக்கிரத்தில் ஒரு 3 மணி நேரத்தில் ஏறிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கரெக்டாக டைம் வந்து 12:30 ஆயிடுச்சா? 12:10 12:11. யார் பேக்கும் காலியா இல்லப்பா. அப்படியே அமைதியா போப்பா. வாங்கிட்டு வந்துருங்க ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும். இங்க வந்து வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. தலைவனுங்க இங்கேயே ஆரம்பிச்சிட்டானுங்கடா. டே குரங்கு வனதுர்கை நல்லபடியா போயிட்டு எல்லாரும் கீழே இறங்க. வாங்க போலாம். கிருஷ்ணரா வெளிச்சத்துல தெரியல. ஐ மீன் இருட்டுல தெரியல. தப்பா சொல்றேன்னா? அவரு கிருஷ்ணர் தான்டா சொன்னேன். இருட்டுல வெளிச்சத்துல தெரியல, இருட்டுல தெரியல. ஆக்சுவலாக ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. ஃபுல்லாக தெரியல. போ அப்படி அமைக்கிறோம். வச்சிருக்கான் பேக்கில் வச்சிருக்கான். கற்பூரம் சரியா பிரி பட்டின பிளாஸ்டிக் ஒழிப்பு பண்ணல. போயிட்டு கூட்டணும்ப்பா.
சரியா சில்லறை இருக்காடா? போ நான் வைக்க. இல்ல நீ போயிடு. அப்படியே ஏற. நீங்க போய் பின்னாடி வாங்க. இன்னும் நான் காசு போட்டு நீ காசு ஓம் நமச்சிவாய். ஏன் நெத்தி போறா? நெத்தி அவனுக்கு செல்வமணி ஆக்சுவலாக இப்போ தான் படிக்கட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நீ நானும் என்னடா திரும்ப ஏறிடலாமா? பேக்ல வா, பின்னாடி நீ நானும் போலான்னு. என்னாச்சுடா? நீ பொண்ணு போடா. உனக்கு கை இல்ல, நான் வரேன். நான் கை பிடிச்சி போறேன். ஃபர்ஸ்ட் படிக்கட்டு. ரெண்டு பேரை கை பிடிச்சிட்டு போங்கடா. தம்பி கை பிடிங்க. பார்த்து அப்படியே பத்திரமா போங்க, ஏன்னா இருட்டுல போறோம். சரியா? பயப்படுற ஆளு இப்ப சொல்லிட்டேன். பயப்படணும். அதான் நம்ம ரெண்டு பேரா போனோம் வச்சு நமக்கு சேர்த்து பக்கத்துல நின்னுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா இந்த மலை வந்து 4560 அடி பங்கு. 4560 அடி உயரத்துல இருக்குதான். 4500 அடி தான். 560 தான் சொல்லியிருக்காங்க அதிகமா. நான் சர்ச் பண்ணதுபடி 560ன்னு வந்துச்சு. கிட்டத்தட்ட 18 சித்தர்கள் வந்து மேல பூஜை பண்ணியிருக்காங்களாம், வழிபட்டிருக்காங்களாம் இங்க. ஏன்டா இந்த சொல்லு. முருகலும் சரி, சிவனும் சரி, எல்லாம் ஏன் போய் மலையிலே உக்கார, ஏன் தரையில உக்காந்தா வேணாங்குதான் இல்லை நான் கேட்கறேன். அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுதான் மேல போய் கேட்பேன். ஏங்கய்யா 1000 அடி மேல உக்காருவிய, உனக்கு இதுவா இல்லையா, எங்களுக்கு பாக்குற கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்பேன். பார்ப்போம் என்ன வேண்டது நடக்கும் பாரு. நடக்கும்ன்றாங்க. மேலே ஏறி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் பகலில் ஏறிந்தா நமக்கு ஓரளவு வியூ தெரிஞ்சிருக்கும். ஆனால் நைட்டில் ஃபுல்லாக ஏறிட்டு மேலே வந்து வியூ பார்க்கறதுக்கு சன்ரைஸ் அதை பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், சின்னதாக அந்த ஒரு ஒயிட் கலரில் டாட்டு, அங்கே தான் போகணும். நல்லபடியாக மேலே ஏறுவோம். ஆக்சுவலாக உண்மையாக முடியல, ரொம்ப டயர்டாகுது. அவன் டீஹைட்ரேட்டன் குளுக்கோஸ்லாம் போட்டுன்னுக்கிறானுங்க, வரானுங்க பேசுகிறான். வாங்க சீக்கிரம் வாங்கடா. எப்போ நான் இவங்க ரெஸ்ட் எடுத்து போகிறதுனாலே இன்னும் டைம் ஆகுது. போகலாமா? ஆக்சுவலாக 1000 எத்தனைரா? 1050 50 படிக்கிட்டு ஏறியாச்சு. 1100 படிக்கிட்டு எப்படியும் ஓரளவு ஏறின்னு இருக்கும். உண்மையாக டயர்டாகிடுது, கால் எல்லாம் ஒரு பக்கம் ஏற்றுன்னு போகிறேன். நான் போகிறேன் ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கிறேன். தூத்த போடுதுரா. வட்டும் மேலே அவனை உசா போகிறான். மழை பெய்யுது. போடு, பட்டுன்னு போடு. ஸ்க்ராட்சில் இருந்து ஆரம்பிக்கிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் தான். நீங்கள்